வெல்கம். சாப்டர் 7 பார்க்க போகிறோம். அவுட்கம்ஸ் ஆஃப் டெமோக்ரேசி. இப்போ டெமோக்ரேசி வந்து மற்ற ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். டிக்டேட்டர்ஷிப் அதர் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்ம்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ரீசன்னா, இது வந்து சிட்டிசன்ஸுக்கு நடுவில் ஈக்குவாலிட்டியை வந்து ப்ரொமோட் பண்ணுது, டிக்னிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுது, டெசிஷன் மேக்கிங் குவாலிட்டி ஆஃப் டெசிஷன் மேக்கிங் பெஸ்ட்டாக இருக்குது, கான்ஃப்ளிக்டை வந்து சால்வ் பண்ணி வைக்குது, மிஸ்டேக் ஏதாச்சும் நடந்தால் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா சான்சஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்கணும்னு கேட்குறாங்க. சில கண்ட்ரிஸ் டெமோக்ராட்டிக்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ வந்து அவங்களுக்குள்ளே இருக்க சிமிலர் என்னென்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் ஃபார்மல் கான்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும், அங்கே எலெக்ஷன்ஸ் நடத்துவாங்க, பார்ட்டிஸ் இருக்கும், அவங்களுக்கு கேரண்டிஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்கும். இதெல்லாம் காமன் ஃபியூச்சர்ஸ். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, சோஷியல் சிச்சுவேஷன்ஸ், தேர் எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட்ஸும் கல்ச்சர்ஸும் கண்ட்ரிஸை பொறுத்து வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோன்னா, நம்ம வந்து இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் வந்து சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறோம். இப்போ டெமோக்ரேசி வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து பூர்த்தி பண்ணாட்டி நம்ம என்னென்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியை வந்து ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இப்போ வந்து டெமோக்ரேசின்றது ஜஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு தான். இப்போ வந்து அதில் சில அட்வான்டேஜஸ் இருக்கும், அதை பொறுத்து நம்ம கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம பார்க்கணும். அக்கௌண்டபிள், ரெஸ்பான்சிபிள் அண்ட் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் பீப்புள்ஸ் தான் ரூலர்ஸை சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பீப்புள்ஸ்க்கு வந்து ரூலர்ஸை கண்ட்ரோலும் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிட்டிசன் வந்து டெசிஷன்ஸ் மேக்கிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து பீப்புளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்கன்னா, பீப்புள்ஸ் எதையாச்சும் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஆன்சர் பண்ணணும், அக்கௌண்டபிள் டு த சிட்டிசன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட நீட்ஸுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை வந்து பூர்த்தி பண்ணி வைக்கணும். இப்போ சம் பீப்புள் நினைக்கிறாங்க டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து லெஸ் எஃபெக்டிவ். அப்போ நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் வந்து டெசிஷன்ஸ் மேக்கிங்லாம் ரொம்ப குவிக் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ டெமோக்ரேசி வந்து எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, டீலிபரேஷன்ஸ் அண்டு நெகோஷியேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கணும்னாவே எல்லாரையும் வச்சு கலந்து பேசி தான் ஒரு டெசிஷன்ஸ் எடுக்க முடியும். இப்போ வந்து நம்ம நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அந்த மொனார்க்கியோ கிங்கோ இருக்காங்கன்னா அவங்க வந்து டெசிஷனை வந்து யாருக்கிட்டையும் கேட்காம எடுத்துடலாம். ஆனால் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் அப்படி எடுக்க முடியாது. இப்போ டெசிஷன்ஸ் அப்படி எடுத்து பீப்புள்ஸ் யாரும் அக்செப்ட் பண்ணிக்காட்டி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுவே டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் டைம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலும் பீப்புள்ஸ்க்கு பிடிச்ச டெசிஷன்ஸை வந்து நம்ம எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டெசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அந்தபடி தான் டெசிஷன்ஸ் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ டெசிஷன்ஸ் மேக்கிங்க்குன்னு நார்ம்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுபடி தான் அவங்க வந்து டெசிஷன்ஸ் எடுக்கணும். இப்போ வந்து அந்த ப்ரொசீஜர் படி தான் டெசிஷன்ஸ் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் சிட்டிசன் வந்து எக்ஸாமைன் பண்ணி பார்க்கலாம். இதை தான் டிரான்ஸ்பரன்சின்னு சொல்கிறோம். இந்த டிரான்ஸ்பரன்சி வந்து நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் இல்லை. இப்போ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகிருக்குன்னா, ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பீப்புள்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு டெசிஷன்ஸ் மேக்கிங்கில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்க பார்ட்டில் இருக்கணும், டெசிஷன்ஸ் மேக்கிங்கில் சிட்டிசனும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீ அண்ட் ரெகுலர் எலெக்ஷன்ஸ் வந்து இருக்கணும். மேஜர் பாலிசிஸ்லாம் பப்ளிக் டிபேட் வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டெமோக்ரேசியில் என்னென்னா, ரெகுலர் அண்டு ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்குது, ஓப்பன் பப்ளிக் டிபேட் இருக்குது. ஆனால் என்னென்னா, இப்போ எலெக்ஷன்ஸில் எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கிறதில்ல, டெசிஷன்ஸ் வந்து பப்ளிக் டிபேட்டில் இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. இப்போ டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து இதில் வந்து வெரி குட் ரெக்கார்டு இல்லை, ஷேரிங் இன்ஃபர்மேஷன் சிட்டிசன்ஸோட இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுல வெரி குட் ரெக்கார்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
கம்ப்ளைண்ட் இருக்குது எப்பயுமே பீப்புள்ஸ் கிட்ட இருந்து. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, நெக்ஸ்ட்டு வந்து டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுன்றது எப்படி இருக்கணும்னா, பீப்புள்ஸோட நீட்ஸ் அண்ட் டிமாண்ட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஆஃப் கரப்ஷன். இதை நம்ம பார்த்தோன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து அப்படி இருக்கானா இல்லை. ஃப்ரீ ஆஃப் எலெக்ஷன்லாம் ஃப்ரீ ஆஃப் கரப்ஷன்லாம் இல்லை. கரப்ஷனோடு தான் இருக்குது. இதோட நம்ம கம்பேர் பண்ணும்போது நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து லெஸ் கரப்டட் அண்ட் மோர் சென்சிட்டிவ் டு த பீப்புள். லெஸ் கரப்டடாக இருக்குது. பீப்புள்ஸோட டிமாண்ட்ஸை வந்து அவங்க கேட்குறாங்க. இப்போ வந்து அப்படி இருந்தாலுமே டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட். அது ஸ்லோவாகவும் லெஸ் எஃபிஷியன்ட் இருந்தாலும், ரொம்ப க்ளீனாக இல்லாட்டினாலும், கரப்ஷனாக இருந்தால் கூட டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ன்றது பீப்புள்ஸோட ஓன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து வேர்ல்டில் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே அவங்களோட கண்ட்ரியை டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் கண்ட்ரியாக இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சவுத் ஏஷியாவில் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக தான் இருக்கணும், பீப்புள் தான் ரூலரை வந்து எலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கண்ட்ரிக்கு அதுதான் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னும் அவங்க வந்து நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து எக்கனாமிக் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட். இப்போ டிக்டேட்டர்ஷிப் கண்ட்ரீஸில் வந்து ஹை ரேட் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் வந்து இருக்குது. ஆனால் டெமோக்ரேசியில் அதை அச்சீவ் பண்ண முடியலை. அது நம்மளுக்கு கொஞ்சம் வருத்தம் தரக்கூடியதாக இருக்குது. இப்போ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எந்தெந்த ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, கண்ட்ரிஸோட பாப்புலேஷன் சைஸ், குளோபல் சுச்சுவேஷன்ஸ், நெக்ஸ்ட்டு கோஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ், இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெமோக்ரேசி வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு கேரண்டி தரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் பீப்புள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இருப்பாங்க. நம்ம முன்னாடியே 9th பார்த்தோம், சைனாவில் ரொம்ப பஞ்சம் வந்தப்போ இந்தியாவில் ஏன் அப்படி வரலைன்னா, ஏன்னா இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ். அந்த மாதிரி பஞ்சம் வந்துச்சுன்னா பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் கேள்வி கேட்பாங்க, அவங்க வந்து ஆன்சர் பண்ணணும். அதனால் வந்து அது தடுக்கப்பட்டுச்சுன்னு நம்ம லெசன் கிளாஸ் 9ல் பார்த்தோம், பாலிட்டிக்கில். அதுதான் கண்ட்ரி. இப்போ என்னென்னா, இப்போ டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருந்தால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரதை வந்து நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாம். டிக்டேட்டர்ஷிப்பில் அந்த மாதிரி நடக்க நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் வந்து நிறைய பாசிட்டிவ் அவுட்கம்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் ஆஃப் இன்இக்வாலிட்டி அண்ட் பாவர்ட்டி. இப்போ டெமோக்ராட்டிக் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, பொலிட்டிக்கல் ஈக்வாலிட்டியை தான் பேஸ் பண்ணியிருக்கு. எல்லா இண்டிவிஜுவல்ஸுக்குமே அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவை எலெக்ட் பண்ணுற ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அவங்கள வந்து எக்கனாமிக் இன்இக்வாலிட்டிஸாக இருக்காங்க டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில். இப்போ அல்ட்ரா ரிச் வந்து வெல்த்தை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்னென்னா, வெல்த்தை மட்டும் ஷேர் பண்ணிக்கல, டோட்டல் இன்கம் ஆஃப் கண்ட்ரியும் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. பாட்டமில் இருக்கவங்க என்னென்னா, கண்ட்ரிஸோட இன்கம் எதையுமே டிபெண்ட் பண்ணிக்கல. அவங்களுக்கு கிடைக்கிறது அவங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அவங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு பெனிஃபிட்ஸ் வந்து, எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வந்து லோவர் பீப்புள்ஸ்க்கு வந்து கிடைக்கிறது இல்லை. சில நேரம் அவங்களோட நீட்ஸ், லைஃபோட நீட்ஸ் எல்லாம், ஃபுட்டு, எஜுகேஷன், ஹவுசஸ், இதுக்கே அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய நிலைமைகள் இருக்குது. இப்போ வந்து நம்மளோட புவர் கான்ஸ்டியூஷன்ஸில் என்னென்னா, ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. புவர் கான்ஸ்டியூஷன்ஸில் வந்து ஓட்டர்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்க. அதனால் எந்த பார்ட்டிஸுமே அவங்களோட ஓட்ஸை வந்து லாஸ் பண்ண விரும்பாது. அதனால் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து பாவர்ட்டியை தடுக்க தான் பார்ப்பாங்க. சில கண்ட்ரிஸ் வந்து இதில் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்காங்க. பங்களாதேஷ், இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப பாவர்ட்டியாக இருக்காங்க. சில கண்ட்ரிஸ் வந்து ஃபுட்டுக்கே மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அக்கமடேஷன்ஸ் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி. இப்போது டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் என்னென்னா காம்படிஷன்ஸ் தான். இதனால் டென்ஷனும் வயலண்ட்டும் குறையுது. இப்போ காம்படிஷன்னால் எதுக்கு டென்ஷனும் வயலண்ட்டும் குறையுதுன்னா, இப்போ மெஜாரிட்டியான பீப்புள் வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்து மைனாரிட்டி பீப்புள்ஸ் வின் பண்ணுறாங்கன்னா
அவங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது, இவங்களும் வின் பண்ண இவங்களும் வின் பண்ண. இதுவே சான்ஸே இல்லை, மெஜாரிட்டி மட்டும் வின் பண்ணுறாங்க, மைனாரிட்டியை டாமினேட் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து வயலண்ட் நடக்க தான் சான்சஸ் இருக்குது. இப்போ எல்லா சொசைட்டியுமே டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட் குரூப்ஸுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் வந்து ஹோலாகவே சால்வ் ஆகலை. எல்லாருக்கு நடுவுலையுமே பிரச்சனை இருக்கும். ஆனால் என்னென்னா இங்கே வந்து என்னென்னா அதை வந்து பீஸ்ஃபுல்லாக கொண்டு போவாங்க. இதுவே நான் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டில் இந்த பிரச்சனையை இப்போ மக்களுக்கு நடுவில் கான்ஃப்ளிக்ட் வந்தால் அவங்க வந்து அதை ஹேண்டிலே பண்ண மாட்டாங்க, பிளைண்டாகவே இருந்துருவாங்க, அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். டிஃப்ரெண்ட் சோஷியல் டிவிஷன்ஸ், காஸ்ட், ரிலீஜியஸ் டிஃப்ரென்ஸுக்குள்ளே ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வந்து அதை சால்வ் பண்ண தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து நம்ம டெமோக்ரஸி வந்து மெஜாரிட்டி ஒப்பீனியனை மட்டும் ஏற்றுக்கிறது இல்லை. இப்போ மெஜாரிட்டி வந்து மைனாரிட்டியோட ஒர்க் பண்ணணும். இப்போ மெஜாரிட்டி அண்டு மைனாரிட்டியோட ஒப்பீனியன் வந்து பெர்மனெண்ட் இல்லை. இப்போ மெஜாரிட்டி சொல்கிறத மட்டுமே பெர்மனெண்ட்டாக கேட்க போகிறதில்ல, மைனாரிட்டி சொல்கிறதையும் பெர்மனெண்ட்டாக கேட்க போகிறதில்ல. ஜென்ரல் வியூ என்னவோ, எல்லாருக்கும் பொதுவானது என்னவோ அதை மட்டும்தான் செய்வாங்க. யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ மெஜாரிட்டி வந்து ரூல் பண்ணுறாங்க அப்படின்னா மெஜாரிட்டியான லிங்குவிஸ்டிக் குரூப் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் குரூப்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ரூல் பண்ணுறாங்க. இப்போ வந்து எவ்ரி சிட்டிசன்ஸுக்குமே இந்த சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணவோ, ஒரு டாப் லீடர் ஆகிறதுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் எல்லாருக்குமே சான்சஸ் இருக்கும். டிக்னிட்டி அண்டு ஃப்ரீடம் ஆஃப் அ சிட்டிசன். இப்போ டெமோக்ரஸி தான் சுப்பீரியராக இருக்குது. டிக்னிட்டி அண்டு ஃப்ரீடம், இண்டிவிஜுவலோட ஃப்ரீடமையும் டிக்னிட்டியும் ப்ரொமோட் பண்ணுறதுல டெமோக்ரஸி வந்து ஒரு சுப்பீரியராக இருக்குது. இப்போ வந்து என்னென்னா இண்டிவிஜுவல்ஸ் வந்து என்னென்னா மற்றவங்க வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதுதான் பேசிக். ஃப்ரீடம் அண்ட் ரெஸ்பெக்ட் தான் டெமோக்ரஸியோட பேசிஸ். இப்போ வந்து என்னென்னா இப்போ மேல் டாமினேட்டட் சொசைட்டிஸ் இருக்காங்க. இப்போ வந்து லாங் ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் விமன்ஸ் வந்து இன்றைக்கி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க. இது என்னென்னா விமன்ஸ் வந்து ரெஸ்பெக்டோட எப்பயுமே ட்ரீட் பண்ணணும்னு இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து லீகலாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு எப்பயுமே அது ஈஸியராக கிடச்சிரும். இப்போ நான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி எதுவும் நடக்கிறது இல்லை. அதே மாதிரி டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இதெல்லாம் எல்லாமே என்னென்னா டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ வந்து அதனால் இன்இக்வாலிட்டிஸ், அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ்லாம் லீகல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மைனாரிட்டி குரூப்பை டாமினேட் பண்ணி அவங்கள ஏதாச்சும் துன்புறுத்துனா அது சட்டப்படி குற்றன்றனால அதை யாரும் செய்ய மாட்டாங்க. இதுவே அதெல்லாம் தப்பு இல்லை, அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தாங்கன்னா பண்ணுறவங்க அதே தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பீப்புள்ஸ் வந்து டெமோக்ரஸி கண்ட்ரியில் வந்து எப்பயுமே பீப்புள்ஸ் வந்து அவங்க வந்து சில எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு தான் இருக்காங்க. சில விஷயங்களை வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸில் இருந்து பீப்புள்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில கம்ப்ளைண்ட்ஸோடு தான் இருக்காங்க. இந்த மாதிரி பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணுறனால என்னென்னா டெமோக்ராட்டிக் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா எப்படி சக்ஸஸ் ஆச்சு? பீப்புள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களேன்னா அவங்களுக்கு டெமோக்ரஸியை பற்றி ஒரு அவேர்னஸ், அவங்களுக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பவர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கணும், இந்த சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்ற அவேர்னஸ் வந்து வந்துருச்சு. ஆனால் அந்த பவர் ஹோல்டர்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவும் செய்யலை அப்படின்றதெல்லாம் பீப்புள்ஸுக்கு வந்து நிறையா தெரிய வரும்போது தான் அவங்க என்னென்னா அவங்களோட நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாட்டி அவங்க என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம ஓட் பண்ணுறது மூலமாக கவர்மெண்ட் ரனில் வந்து டிஃப்ரென்ஸ் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ.